வருகின்ற மே 30 ஆம் தேதி 36 மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் மிக அபூர்வமான வைகாசி பௌர்ணமி திருநாள் அமைகிறது. முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகமும் இதே நாளில் இணைவது பக்தர்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். நீண்டகால மனக்கவலைகள், தீராத கடன் சுமைகள் மற்றும் வாழ்வின் தடைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாகும். உங்கள் வாழ்வில் நிலவும் இன்னல்களை நீக்கி சுபிட்சத்தை ஏற்படுத்த பச்சை கற்பூரம் ஒரு மகத்தான கருவியாக அமைகிறது. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வல்லமை கொண்ட இந்த நறுமணப் பொருளை கொண்டு அன்றைய தினம் எளிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அன்று மாலை உங்கள் இல்லத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி முருகப்பெருமானை மனதார வணங்குங்கள். சிறிது தண்ணீரில் புதிய பச்சை கற்பூரம் மற்றும் ஜவ்வாது கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் மற்றும் கண் திருஷ்டி விலகும். பின்னர் ஒரு வெற்றிலையில் பச்சை கற்பூரத்தை வைத்து முருகனுக்கு தீபாராதனை காட்டுங்கள். இந்த நறுமணம் உங்கள் இல்லத்தில் நிலவும் பணத்தடையை அகற்றி புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். இயன்றவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சை கற்பூரத்தை சமர்ப்பித்து வழிபடுவது கர்ம வினைகளை நீக்க உதவும். சூரியனை கண்ட பனி போல உங்கள் துயரங்கள் மறைந்து வாழ்வில் வெற்றியும் அமைதியும் தேடி வரும். இந்த அரிய ஆன்மீக வாய்ப்பை தவறவிடாமல் முழு நம்பிக்கையுடன் கந்தனை வணங்கி வளமான வாழ்வை பெற்றிடுங்கள்.